மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். நேற்று திரு சீமான் அவர்கள் தமிழகத்தினுடைய மூத்த நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே அவருடைய இல்லத்துல போய் சந்திச்சிருக்காரு. என்ன சார் இதை பத்தி எதிர்பார்க்குறீங்க? இல்ல, அதாவது நடிகர் ரஜினிகாந்த் தான் தமிழக அரசியலை தீர்மானிக்கிறாரு. அவர் தான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. சீமானுக்கும் ரஜினிகாந்துக்கும் திரைப்படத்துறையின் சார்பா நிறைய பழக்கம் இருக்கும். போய் சந்திச்சிருக்காரு. ரஜினிகாந்த போய் யார் சந்திச்சாலும் அதை ஒரு பெரிய விஷயமாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துறது ஊடகங்கள் தான். அதே நேரத்தில் ரஜினிகாந்தை சந்தித்த சீமான்ட்ட கேட்டா அரசியலை பற்றியும் பேசினோம், சினிமாவை பற்றியும் பேசினோம், மற்ற இன்னும் பல செய்திகளை பற்றி எல்லாம் ரஜினிகாந்த் பேசினோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, விஜய் கட்சி ஆரம்பித்ததால் சீமானுக்கு நெருக்கடி. விஜய் கட்சியிலிருந்து விஜய் கட்சிக்கு சீமானுடைய கட்சியிலிருந்து நிறைய பேர் போகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேர் போகல, எந்த கணக்கும் கிடையாது. ஊடகங்கள் அவங்க இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒன்று எழுதிட்டு இருக்காங்க, ஒன்று பேசிட்டு இருக்காங்க. ஒரு கால் அந்த அச்சத்தின் காரணமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வருகின்ற யாரையும் விஜய் தன்னுடைய கட்சியில் சேர்க்க கூடாது, விஜயுடைய வெற்றி கழகத்தில் சேர்க்க கூடாது என்று ரஜினிகாந்த் மூலம் தூது அனுப்பினாரா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. எப்படி இருந்தாலும் சீமானும் ரஜினிகாந்தும் சந்தித்துக் கொண்டதை ஒரு பெரிய அரசியலாக்கி கொண்டிருக்கிறது ஊடகங்கள். நாட்டில் பேச வேண்டி எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது. ரஜினிகாந்தை போய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சந்தித்தால் அதையும் ஒரு பெரிய செய்தியாக்குவது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் தமிழக அரசியலில் ரஜினிகாந்தை யாரெல்லாம் சந்திக்கிறார்கள், எதற்கு சந்தித்தார்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் எதற்கு போய் ரஜினிகாந்தை பார்த்தார்கள் என்றெல்லாம் ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கிறது. ரஜினிகாந்தே ஓய்ந்து போன தூரிகை ஆகிவிட்டார். ரஜினிகாந்தே அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டார். அவரை போய் இவர்கள்லாம் எதற்கு மெனக்கெட்டு சந்திக்கிறார்கள்? இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, ரஜினிகாந்தை அரசியல் ஆதரவு கேட்டு சந்திப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கு நம்பிக்கை இல்லாதவர்கள், நம்பிக்கை இழந்து விட்டவர்கள், அல்லது கலைஞர் கருணாநிதியை போல மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டவர்கள். 91ஆம் ஆண்டு வைகோ திமுகவை விட்டு வெளியேற்றப்பட்டார் அல்லது வெளியேறினார். அதற்கு பிறகு திமுகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி. 96ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யாருமே திமுகவோடு கூட்டணிக்கு வரமாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் காங்கிரஸ் 2ஆக பிளவுபட்டது. தமிழ்நாட்டில் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அன்னைக்கே அதுக்கு நாம விளக்கம் கொடுத்தோம். தமிழ் மாநில காங்கிரஸ் அதனுடைய பேர் கிடையாது, தற்காலிக மாநில காங்கிரஸ்னு. உடனே கருணாநிதி 20-40ஆக இருப்போம் சொல்லி நாடாளுமன்றத்தில் 40, நாடாளுமன்றத்தில் 20 சீட்டும், சட்டமன்றத்தில் 40 சீட்டு மூப்பனார் கட்சிக்கு ஒதுக்கி கொடுத்து அந்த 96 தேர்தலை சந்திக்கும் போதுதான் அண்ணாமலை என்கின்ற திரைப்படத்தில் சைக்கிளை வைத்து பால் வியாபாரியாக ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் ரெக்க கட்டி பறக்குது அண்ணாமலை சைக்கிள்னு ஒரு பாடல். அந்த சைக்கிள் சின்னத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் தேர்தல் கமிஷனிடம் வாங்கியது. உடனே இது அண்ணாமலை சைக்கிள்னு சொல்லி ரஜினிகாந்திடம் கலைஞர் போய் ஆதரவு கேட்டு ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்து, ஒருவேளை அன்றைக்கு ரஜினிகாந்த் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தல் களத்திற்கு வந்திருந்தால் ரஜினிகாந்தை கூட ஆட்சியை பிடித்திருக்கலாம். ஆனால் ரஜினிகாந்த் கலைஞருக்கும் மூப்பனாருக்கும் முட்டு கொடுத்து அதோடு ரஜினிகாந்துடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிட்டது. கிட்டத்தட்ட திமுக முடிவுக்கு வந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் ரஜினிகாந்த், மூப்பனார் இவர்கள் இருவரும் கலைஞர் கருணாநிதிக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அவரை முதலமைச்சராக்கினார்கள் 96ஆம் ஆண்டு தேர்தலில்.
ஒரு காலம் அது மாதிரி இப்போ ஒருவேளை சீமான் அவங்க ஜாமீன் கையெழுத்து கேட்க போனாரோ? இல்ல சார், நீங்க சொல்றபடி அரசியல் நோக்கத்தோட தான் அவர் ஆதரவு கேட்டு போயிருக்காரு அப்படின்னா கூட, இதே ரஜினிகாந்த் தான் சொந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போது சீமான் பேசிய வார்த்தைகள் ஏற்றில் ஏற்ற முடியாத அளவுக்கு இருந்ததுன்றது அரசியல் பார்வையாளர்கள் அப்போ கணிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அதே கோவத்தில் தான் இப்ப இன்னைக்கு விஜயுடைய கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் இருக்காருன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அந்த அளவுக்கு மராட்டிய மாநிலத்துல இருந்தா உனக்கு இங்க தமிழ்நாட்டுல என்ன வேலை, மொத்தமா நட்சமா போக வேண்டியதானே அப்படி இப்படின்லாம் அவ்வளவு ஏகவசனம் பேசினவரு இன்னைக்கு தொடர்ந்து ஒரு சர்க்கிள் நீங்க சொல்ற மாதிரி கட்சியை விட்டு அவங்க தொண்டர்கள்லாம் வெளில போறாங்கன்ற பட்சத்துல ரெடியில போய் ரஜினியை சந்திக்கிறதுன்றது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவா அல்லது ஒரு மற்றவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தவா சார்? இல்ல, அதாவது ரஜினிகாந்தை போய் சீமான் சந்தித்தது ஒன்றும் பெரிய சிறப்பு இல்லை. அது மகாராஷ்டிராவிலிருந்து நடிக்க வந்தீங்க, பணம் சம்பாதிச்சீங்க, தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் வாழலாம், நாங்கள் மட்டுமே ஆளலாம்னு சீமான் பேசினாரு. அது பூர்வகுடி தமிழ் மக்களுக்கு ஏற்புடைய கருத்து தான், அதை நாம மறுக்கல. ரஜினிகாந்த் வந்து நடிச்சாரு, இன்னும் எத்தனையோ திரையுலக பிரமுகர்கள் தமிழ்நாட்டில் வந்து நடிச்சாங்க. ஜெயலலிதா, எம்ஜிஆர், எத்தனை பேர் தமிழ் திரையுலகத்தில் தமிழர்களிடவே மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் அதிகமா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அஜித் எடுத்துங்க, அஜித் மற்ற மாநிலத்தை சார்ந்தவர் தான். நாம அஜித் மேல விமர்சனம் வைக்கணுங்கிறதுக்காக சொல்லல. இன்றைக்கு சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற நயன்தாரா, தனுஷ் மட்டும்தான் தமிழகத்தினுடைய பூர்வகுடி. நயன்தாரா எங்க? அவருடைய மாநிலம் வேறு. இப்படி பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் திரையுலகத்தை கபலீகரம் பண்ணாங்க. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் திரையுலகத்தினுடைய பிதாமகன் பீஸ்மர் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம் தமிழகத்தை சேர்ந்தவர். அவரை பார்த்துதான் மற்ற மாநிலங்கள்லாம் திரைப்படத்துறையில வளர்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா இன்றைக்கு தமிழ் திரைப்பட உலகத்தை பெருமளவு கபலீகரம் பண்ணது யாருன்னா மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் தான். மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் கபலீகரம் பண்ணி இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னைக்கு போய் ரஜினிகாந்தை சீமான் சந்தித்தது, அதன் மூலம் சீமான் தன்னுடைய கொள்கையிலிருந்து தவறிவிட்டார்னு சொல்ல முடியாது. ரஜினிகாந்தை திரையுலகத்தின் சார்பாக போய் சந்தித்த சீமான் திரையுலகத்திலே அவருக்கு இருக்க நட்பின் காரணமாக சந்திச்சிருக்கலாம். அப்படி பார்த்தா கூட சேரனுடைய ஒரு திரைப்படத்துல மலையாள நடிகை வந்து கோபிகா போன்றவர்கள் நடிச்சிருக்காங்க. சேரன் வந்து தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவங்க தான். சீமானுடைய திரைப்படத்திலே முழுக்க முழுக்க தமிழர்கள் நடிச்சிருக்காங்களா? சீமான் இயக்கி திரைப்படங்கள்ல இல்ல இல்ல இல்ல. அதுக்காக நாம சீமான் மேல வந்து குற்றத்தை சுமத்த விரும்பல. ஏன்னா சீமான் வந்து இயக்குனர் மட்டும்தான். தயாரிப்பாளருடைய நெருக்கடிக்கு பணிஞ்சுதான் அவங்க வந்து திரைப்படத்தை இயக்க முடியும். படத்துக்கு முதலீடு பண்றவங்களுடைய கருத்துக்கு ஏற்றாற் போலதான் அவங்க திரைப்படத்தை இயக்க முடியும். அதனால சீமான் நடித்த திரைப்படங்கள் வேற்றுமொழி நடிகர்களோ நடிகைகளோ இருந்தால் கூட அதற்காக சீமான குறை சொல்ல முடியாதுங்கிறது ஒரு பக்கம். இன்னைக்கு போய் ரஜினிகாந்தை சந்தித்ததால் கொள்கை மாறிவிட்டது, சீமான் வந்து ரஜினிகாந்திடம் சரணடைந்து விட்டார் என்று சொல்வதெல்லாம் எந்த அளவிற்கு ஏற்புடையதாக இருக்கிறது என்பது சற்று சந்தேகத்திற்கு இடமாக தான் இருக்கு. ரஜினிகாந்துடைய ஒரே ஒரு சந்திப்பை வைத்து சீமானை நாம் ஒரே நாளில் எடை போட்டு விட முடியாது. அடுத்தடுத்து அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நாம் அது சம்பந்தமா சரியான கருத்தை சொல்ல முடியும். உங்க நடுநிலையான கருத்துன்றது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனா அவரு அந்த சந்திப்பினுடைய மூல காரணமே வந்து தன்னுடைய பிறநாளை ஒட்டி அவரு பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்ததாகவும் அதுக்காக தான் அவருக்கு பார்க்கறதுக்கான அனுமதி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி திரு ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுடைய தலைமையை கேட்டுட்டு தான் தேதியை கொடுத்தான்ற ஒரு செய்தியும் இருக்கு சார். இருக்கும் இருக்கும், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து திமுகவோடு இணக்கமா தான் இருக்காரு. அந்த 96 சட்டமன்ற தேர்தலில் இருந்து இன்னைக்கு வரை திமுகவிற்கு மிகவும் நெருக்கமா தான் இருக்காரு. திமுகவிடம் அனுமதி வாங்கி கொண்டு திமுகவுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு சீமானை சந்தித்திருக்கலாம் ரஜினிகாந்த். அதில் வந்து ஒன்றும் பெருசா மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை.
இல்ல இது அதாவது இப்ப இவ்வளவு பரபரப்பா இன்னைக்கு பேச வேண்டியதுக்கான காரணம் சார், ஒரு ஒரு வரலாற்று செய்தியை சொன்னா இன்னும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அஹ், அரசியல் விமர்சகர் என்று பொதுத்தளத்தில் பேசப்படுகின்ற ரவீந்திரன் துரைசாமி அவர்களை சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் அரசியல் புரோக்கர்னு சொன்னதும் அதையே ரவீந்திரன் துரைசாமி வேற ஒரு காணொலியில அவர் பதிவு பண்றாரு. என்ன அரசியல் புரோக்கர்னு சொன்னாங்க, இருந்தாலும் நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு அவர் தன்னை ஒரு புரோக்கர்ன்றத சொன்னதையும் இவரும் ஆமான்றத பதிவு பண்ணியிருக்காரு. ஏன் இந்த செய்தி சொல்றேன்னா, இந்த சந்திப்புக்கு மூல காரணமா இருந்த ஒருத்தர் ரவீந்திரன் துரைசாமி, அவர் தான் கூட இருக்காரு. அதனால இது வந்து ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு தானோ அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த பதிவை எடுத்துறேன். இல்ல ஒருவேளை ரவீந்திரன் துரைசாமிக்கும் சீமானுக்கும் ஜாதி பாசமோ அதை தெளிவுபடுத்த வேண்டியது சீமானு ரவீந்திரன் துரைசாமியும் தான். உண்மைதான் சார். ஏன்னா அதாவது சீமானுக்கு ஜாதி பாசம் இருக்கிறதா இல்லையாங்கிறது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒன்று. ரவீந்திரன் துரைசாமிக்கு இருக்கு. சீமான் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து ரவீந்திரன் துரைசாமி ஊடகங்களில் சீமானை பற்றி மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ணி தான் பேசியிருக்கார். காரணம், ரவீந்திரன் துரைசாமிக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஜாதி மனப்பான்மை. அந்த ஜாதி மனப்பான்மையில் தான் ரவீந்திரன் துரைசாமி சீமானை ஆதரித்திருக்கார். இப்ப சீமானை ரவீந்திரன் துரைசாமி கூட்டு போனார் அப்படின்னா ஜாதி பாசத்தின் அடிப்படையில் தான் சீமானை கூட்டு போயிருப்பார். ஆக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை ஜாதி இல்லைன்னு சொல்றவங்க இல்ல, எல்லாருமே அவங்களுடைய ஜாதி இல்லைன்னு சொல்றது இல்ல, மற்ற ஜாதி தான் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு திருமாவளவன் தலித் சமூக மக்களை ஒன்றுபடுத்தி தலித் சமூக மக்களுக்கான ஒரு அரசியலை நடத்திக்கிட்டே ஜாதி இல்லைன்னு சொல்லுவார். நாங்கள் ஜாதிக்கு எதிரானவர்கள், மற்றவர்கள் ஜாதி பித்தர்கள், ஜாதி வெறியர்கள் சொல்லுவார். இவருடைய கட்சி ஒரு கூட்டம் நடத்துதுன்னா அந்த கூட்டத்துல மற்ற ஜாதிக்காரர் எவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்க ஜாதிக்காரர் எவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்க ஜாதி இல்லைன்னு சொல்றாங்க. அந்த கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டா அப்படின்னா ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்க தானே பெருமளவில் அங்க இருக்கணும். ஆனா திருமாவளவன் கூட்டுகின்ற அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கூட்டத்தில் 99% தலித் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. இன்னும் கூட சீமானை மட்டுமே சில ஊடகங்கள் தூக்கி பிடிப்பதற்கு காரணம், அவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால், நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் சிலர் பத்திரிகை அதிபர்களாக இருப்பதால் அந்த பத்திரிகையாளர்கள் சீமானை தூக்கி பிடிக்கிறார்கள் என்று சிலர் பேசி இருக்கிறார்கள், என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள். இன்று வரை அதற்கெல்லாம் சீமானிடமிருந்து மறுப்பே வரவில்லை. சீமான் என்ன சொல்லி இருக்கணும்? நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன். இப்படி நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற ஊடகங்கள் எங்களை தூக்கி பிடிக்க வேண்டாம் என்று சீமான் சொல்லி இருந்தால் பரவாயில்லை. இன்றைக்கு ரவீந்திரன் துரைசாமி தான் ரஜினிகாந்தை சந்திக்க கூட்டி செல்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை 2016 மக்கள் நல கூட்டணி கடைசி வரைக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பாங்கன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல விஜயகாந்தை சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடைய கட்சி தலைவர் விஜயகாந்தை கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு அவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்ச மாதிரி, ஒருவேளை சீமான் ரஜினிகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிருவாரோ? அதுக்காக போயிருப்பாங்களோ? நீங்க வந்துருங்க, நாங்க உங்களை முதலமைச்சர் ஆக்கிடுறோம், என்ன மாத்திக்கலாம். இது வரைக்கும் கேரளாவை சேர்ந்தவங்க ஆண்டாங்க, ஆந்திராவை சேர்ந்தவர்கள் ஆண்டார்கள், கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் ஆண்டார்கள், மகாராஷ்டிராவிலிருந்து வந்த ஒருத்தரும் கொஞ்ச நாளைக்கு ஆள்ட்டு அப்புறம் நாம ஆளலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு கூட ஒரு டைலாக் விடலாம்ல. அதனால எதுவும் நடக்கலாம், இவர்களுடைய அரசியல்ல எதுவும் நடக்கலாம். ஒன்னும் பெரிய சித்தாந்த பார்வை சீமானுக்கு இருப்பதாக தெரியவில்லை. போக போக ஆரம்பத்தில் இருந்த நிலை மாறி இப்பொழுது போக போக சீமானுடைய நிலை தடுமாறிட்டு. 8% ஓட்டு வங்கி வாங்கறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கொள்கையும் கோட்பாடும் ஒரு செயல்பாடும் ஓட்டு வங்கி அதிகரித்த பின், கட்சி அங்கீகரித்த பின்
உள்கட்சியில் ஏற்பட்ட பல்வேறு இடர்படிகளால், பல்வேறு குளறுபடிகளால் இப்போது கட்சி வந்து தேய்மானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது போல ஊடகங்கள் சொல்லுகின்றன. ஏன்னா இந்த ஊடகங்களை திசை மாற்றுவதற்காக இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு நடந்திருக்குமா சார்? இல்ல அதாவது ஊடகங்கள் வந்து இன்னைக்கு சீமான் கட்சியில மட்டும் வந்து பிளவு ஏற்பட்டு சீமான் கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர் விழுப்புரம், சேலம், கோவை மாவட்ட செயலாளர்லாம் இன்னைக்கு சீமான் கட்சி விட்டு வெளியேறிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து சீமான் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனித்து வளர்கிறது அப்படின்னு சொன்னா அந்த கட்சியை உடைப்பதிலே திமுக கைதேர்ந்தது. ஆரம்பத்தில் கலைஞர் கருணாநிதி தான் கட்சிகளை உடைப்பதில் கைதேர்ந்தவராக இருந்தார். அதுக்கு பின்னால ஜெயலலிதாவும் அதை கையில் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகின்ற கட்சிகள்லாம் உடைப்பதில் முன்னால நின்னது கலைஞர் கருணாநிதி. அவருடைய கோட்பாட்டை இன்னைக்கு திமுக அப்படியே கடைபிடிக்குது. இதனாலதான் மக்கள் நல கூட்டணியின் 2016 ஒண்ணு வைகோ உருவாக்கி விஜயகாந்த கூட்டு வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சது காரணமே அந்த தேர்தல்ல தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, திமுகவுக்கு 2 கண்ணு போகணும், திமுக வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த கூட்டணியில கொண்டு விஜயகாந்த முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சு அந்த தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை வைகோ உருவாக்கினார். அப்படி வைகோ உருவாக்குனதாலதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சாகும் தருவாயில் முதலமைச்சராக சாக முடியல, எதிர்கட்சி தலைவராக தான் செத்தார். அவர் முதலமைச்சராக இருந்து இறந்திருந்தால் அந்த மெரினா கடற்கரையில் இடம் கேட்டு யாரிடமும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க. அப்படி முதலமைச்சர் வாய்ப்பு போனதுனாலதான் கடைசியா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ஸ்டாலின் வந்து கையேந்தி நின்னார். எங்க அப்பாவுக்கு வந்து மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்வதற்கு இடம் கொடு கேட்டார். எடப்பாடி பழனிசாமி கையை விரிச்சிட்டார். காரணம் நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. ஆனாலும் அரசியல் நாகரிகத்தோடு மெரினா கடற்கரையில் இனி யாரையும் அடக்கம் செய்யக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு போட்டிருந்தது. அந்த வழக்கு தான் மிகப்பெரிய இடையூறாக இருந்தது. இருந்தாலும் கலைஞர் கருணாநிதிக்கு மெரினா கடற்கரையில் இடம் வேண்டும் என்று கேட்டவுடன் இரவோடு இரவாக அந்த வழக்கை வாபஸ் வாங்கியது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா தான். அப்படியெல்லாம் இடம் கொடுத்திருந்தாலும் கூட ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியே உடைக்க அத்தனை வேலையும் செய்தவர் கலைஞர் கருணாநிதி. அதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றார் என்றும் சொல்ல முடியாது, கலைஞர் கருணாநிதி வெற்றி பெற முடியவில்லை என்றும் சொல்ல முடியாது. ஒரு சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிளவுபடுத்தி அவர் திமுகவில் இணைத்திருக்கிறார். ஆனால் அதையும் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவுடைய வழிகாட்டுதல் வந்து இன்னைக்கு எழுந்து நின்று மக்கள் மத்தியில ஒரு அசைக்க முடியாத சக்தியா நிக்கிறாங்க. ஆனா திமுகவில் இருந்து பிளவுபட்டு போன மறுமலர்ச்சி திமுக தன்னை ஒரு பெரிய அரசியல் இயக்கமா மக்கள் மத்தியில காட்டிட்டு இருந்தான். திமுகவில் இருந்து 9 மாவட்ட செயலாளர்கள் மதிமுகவுக்கு போனாங்க, அதிலும் வலிமையான மாவட்ட செயலாளர்கள். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மறுமலர்ச்சி திமுகன்ற அந்த கட்சியை கலைஞர் கருணாநிதி உடைச்சி சின்னாபின்னமாக்கி கடைசியா ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக அவங்கிட்டே கொண்டு நிக்க வச்சார். இன்னைக்கு அதே நிலைமை தான் மதிமுக. அதாவது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்ன்ற ஒரு கட்சி 2016 மக்கள் நல கூட்டணியோட போய் சேர்ந்த ஒரே காரணத்தால அந்த விஜயகாந்துடைய கட்சியை உடைச்சி சின்னாபின்னமாக்கி அங்கிருந்து பலர் திமுகவுக்கு போனாங்க, அண்ணா திமுகவுக்கு போனாங்க. இன்னைக்கு அந்த கட்சி ஒண்ணு இருக்குதா இல்லையானே தெரியல. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே வளர்ந்து வருகின்ற எந்த இயக்கமாக இருந்தாலும் அதை உடைப்பதற்கு திமுக அத்தனை வேலைகளையும் செய்யும். அதனால சீமான் தெரிஞ்சே விழுந்தாரா தெரியாம விழுந்தாரான்னு தெரியல. சீமான் ரஜினிகாந்த சந்திக்க போனதை வச்சு இன்னைக்கு திமுக பெரிய கதையை கட்டி விட்டான். கதையை கட்டி விட்டு இன்னைக்கு இவரு சீமான் திரிசங்கு சொர்க்கம்ங்கிற நிலைமையில் இருக்கிறார். சார் நீங்க சொன்னதுல ஒரு செய்தி, பாடாளுமன்ற கட்சியிலிருந்து பல முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து திமுக போனாங்க. போன யாரும் உருப்பட்ட மாதிரி ஒரு செய்தி இல்லையே சார்? இல்ல, அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை உடைச்சி அந்த கட்சியிலிருந்து 2 பேரும் கூட்டு போறாங்கன்னா
கூட்டு போற அன்னைக்கு பெருசா மாலை போட்டு மரியாதை பண்ணி அந்த மாலையோடய நிக்க வச்சு அடுத்த நாள் தண்ணியை தெளிச்சு ஒரே வெட்டா வெட்டிடுவாங்க. அவங்க எல்லாம் பலி ஆடுகள் தான் சார். நம்ம அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. அதே அதிமுகல இருந்து எத்தனை பேர் இன்னைக்கு வந்து திமுகவுடைய அமைச்சர்ல முக்கால்வாசி முக்கியமான அமைச்சர்கள் அதிமுக வந்தவங்க தானே சார். அவங்களை எல்லாம் வந்து அதிமுகவை உடைக்கணுங்கிறதுக்காக செந்தில் பாலாஜி, KKSR ராமச்சந்திரன், சேகர் பாபு, ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன், இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், ரகுபதி சார், அதான் ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன், யாரு ராஜ கண்ணப்பன், இவங்க எல்லாம் வந்து அதிமுக கூட்டு போய் எதுக்கு மந்திரி ஆகினாங்க தெரியுங்களா? அதிமுக உடைக்கிறதுக்காக அல்ல. இவங்க எல்லாம் அதிமுகவிலே பெரிய வசூல் சக்கரவர்த்திகள். இவங்க எல்லாம் வசூல் மன்னர்கள். அதனால மந்திரி ஆகினாங்க. ஒண்ணு இவங்க எல்லாம் பெரிய லட்சியவாதிகள், திராவிட இயக்க கொள்கையில தலை சிறந்தவங்க. திராவிட இயக்க கொள்கைன்னா என்ன செந்தில் பாலாஜி சொல்லுங்க, தெரியுமான்னு கேளுங்க. ஒரு சாராய பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா வாங்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா, ஒரு புகார் வந்துச்சுன்னா, இதே சாதாரண வேறு ஒருவர் மந்திரியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஒரு பிராந்தி பாட்டிலுக்கு ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா வாங்குறீங்களா, உங்க மேல நடவடிக்கை எடுப்போம், வாங்க அதிகமாங்க. செந்தில் பாலாஜி கிட்ட அந்த புகார் போனவன் என்ன பண்ணாரு? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா ஒரு கடையில ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் விக்குது? தமிழ்நாடு பூரா இருக்க டாஸ்மாக் கடையில எத்தனை பாட்டில் விக்குது? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா ஒரு நாளைக்கு அதுவே பல கோடி தேர்மாட்டிருக்குதே. நீ 10 ரூபாய் அதிகமா வித்துக்க, பிரச்சனையே இல்ல. 2 ரூபாய் வச்சுட்டு மீதி 8 ரூபாய் என்கிட்ட கொடுறான்ட்டார். இந்த மாதிரி கூட்டி கழிச்சு கணக்கு போடுகின்ற கணக்கு பிள்ளைகள் இவங்க எல்லாம் வசூல் சக்கரவர்த்திகள். அதனால அதிமுக மந்திரி ஆனாங்க. ஜெகத் ரட்சகன் 930 கோடி அபராதம் மட்டுமே கட்டுறாரு. 9,000 கோடிக்கு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா கணக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை விசாரணை நடத்தினான். அப்ப எதுக்கு ஜெகத் ரட்சகனை கூட்டு போனாங்க? எதுக்கு செந்தில் பாலாஜியை கூட்டு போனாங்க? எதுக்கு முக்கியமான சாராய இலாக்காவையும் மின்சாரத்துறையும் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்தீங்க? அது மிகப்பெரிய வருமானம் ஈட்டுகிற துறை. அதனாலதான் செந்தில் பாலாஜி கொடுத்தாங்க. நேத்து கூட பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா வந்து சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்ன அதானியும் ஸ்டாலினும் எதுக்காக சந்திச்சாங்க? இன்னைக்கு சூரிய ஒளி மின்சாரத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. அதானி பல மாநிலங்களுக்கு ஊழல் பணத்தை கொடுத்திருக்காரு. லஞ்சம் கொடுத்து அந்த சூரிய ஒளி மின்சாரத்தை வந்து விநியோகம் பண்ணியிருக்காருன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. 1 மாசத்துக்கு முன்ன பாரதிய ஜனதா கட்சி எதுக்குறீங்க? அதானி அம்பானியுடைய ஆதிக்கம் தான் பிஜேபி ஆட்சியில இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா 1 மாசத்துக்கு முன்ன அதானியும் ஸ்டாலினும் எதுக்கு சந்திச்சாங்க? ஒரு கால அதானியும் ஸ்டாலினும் சந்திச்சதுல செந்தில் பாலாஜியுடைய மறைமுக ஏற்பாடு இருக்கா? அவர் தானே மின்சாரத்துறை அமைச்சர். மின்சாரத்துறை அமைச்சர். ஆமா. அப்ப அதானியோட ஊழல்ல செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்டிருக்காரா? இப்படி சந்தேகம்லாம் வருது இல்ல. அதனால மத்த கட்சியில இருக்கிறவளை கூட்டு போனதுக்கும் அதிமுகவில் கூட்டு போனதெல்லாம் மந்திரியா இருந்தவங்க தான். அதிமுகவிலே சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளரை கூட்டு போய் திமுக எம்எல்ஏ வாக்கலையே, அல்லது அதிமுகவில் வெறும் எம்எல்ஏ வந்த கூட்டு போன யாருக்காவது எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காங்க? இல்லையே. அதிமுகவில் மந்திரியா இருந்து மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தினவங்க எல்லாம் கூட்டு போயிருக்காங்க. இப்ப அமைச்சரா இருக்க சாமி அதிமுகவில் தான் வந்தவர் தான். நன்றி சார். நன்றி சார். உங்களுடைய புனா நேரத்தை ஒதுக்கி முக்கியம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு விவாதத்தில் சந்திப்போம்.